நான் யார் தெரியுமா? 22. சத்யா. தந்தி வந்ததும் அப்பா அம்மா நான் மூவரும் புறப்பட்டு சென்றோம். தம்பிக்கும் அவன் மாமனாருக்கும் ஆறுதல் சொன்னோம். 3ஆம் நாள் காரியம் முடிந்ததும் தம்பியை குழந்தைகளுடன் சென்னைக்கு அழைத்து வந்தோம். வீட்டுக்கு வந்ததும் மீனாவுக்கு குழந்தை பிறந்த விஷயத்தை பாரு சொன்னாள். சரோ சிவப்புமல்லி சினிமாவுக்கு மீனாவை அழைத்து சென்றிருக்கிறாள். பாதிப்படம் முடிந்த நிலையில் மீனாவுக்கு வயிற்று வலி வர வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். பக்கத்து வீட்டு பெண்கள் கோடம்பாக்கம் பிரபாகரன் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க பெண் குழந்தை பிறந்தது. விஷயம் தெரிந்ததும் ஹாஸ்பிட்டல் சென்றேன். மீனாவையும் குழந்தையையும் பார்த்தேன். கண்ணீர் பெருகியது. டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு அழைத்து வந்தேன். தம்பியும் நானும் வடபழனி ஜோதிடரை பார்த்தோம். திருவாதிரையில் குழந்தை பிறந்திருப்பதால் சா என்ற எழுத்தில் பெயர் வைக்கலாம் என்றார். தம்பி உடனே சத்யா என்று வைக்கலாம் என்றான். நானும் சரி என்றேன். நல்ல யோகக்காரி என்றார். அவர் சொன்னது போல நிறைய வேலைகள். காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், கடப்பா, மகாபலிபுரம் என பல இடங்களில் வேலை. ஆல் இண்டியா ரேடியோ, டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச், ஹவுசிங் போர்டு, ஹைவேஸ் என எல்லா டிபார்ட்மெண்டிலும் வேலை. கோபி ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங். நான் மீனாவும் சென்றோம். ஆனந்தி எனும் டீச்சரின் அறிமுகம் கிடைத்தது. முதல் சந்திப்பில் மீனாவுக்கு நெருக்கமானாள். கோபியை பாராட்டினாள். கோபியை ஏதாவது பாட சொன்னாள். நீண்ட நேரம் கழித்து மீனா அப்பனே அப்பனே பாட்டை எடுத்துக் கொடுத்தாள். கோபியும் பாடி காட்டினாள். சாய் நகரில் தனி குடித்தனம் செய்யும் போது சாலிகிராமம் ராஜேந்திரா தியேட்டருக்கு சைக்கிளில் மீனாவையும் கோபியையும் அன்னை ஒரு ஆலயம் படம் பார்த்து வந்தோம். அன்று முதல் அப்பனே அப்பனே பாட்டு பாட ஆரம்பித்தான். அதுதான் அவனுடைய முதல் பாட்டு என்று நினைக்கிறேன். ஆனந்தி அவனை வகுப்பில் பாட வைத்திருக்கிறாள். அது முதல் எங்களுக்கு மிகவும் நெருக்கமானாள். அன்று பிரியாவின் 2வது பிறந்த நாள். அவள் கையால் அந்த வரிசை வீட்டு அனைத்து நண்பர்களுக்கும் சாக்லேட் கொடுத்தாள். சத்யா டிரான்ஸ்போர்ட் என்று லாரி ஒன்று வாங்கி தம்பியிடம் பொறுப்பை கொடுத்தேன். ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து தம்பியை கவனிக்க சொன்னேன். சினிமா கம்பிகளுக்கு லாரியை அனுப்பி வைத்தேன். சத்யாவுக்கு 6 மாதம் நிறைந்தது. ஸ்டூடியோ அழைத்துச் சென்று குப்புறப்படுக்க வைத்து போட்டோ எடுத்தோம். அன்றே பிரியாவையும் செயலில் உட்கார வைத்து போட்டோ எடுத்தோம். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் படித்துக் கொண்டிருந்த சரோ வீட்டுக்கு வந்திருந்தாள். அன்று கோபியின் 4வது பிறந்த நாள். வீட்டில் கொண்டாடினோம். சரோ மீனாவை ஃபேமிலி பிளானிங் செய்ய அழைத்துப் போவதாக கூறினாள். மீனாவிடம் பேசி ஹாஸ்பிட்டல் அழைத்துச் சென்றாள். ஆபரேஷன் முடிந்த பின் நான் சென்று கவனித்தேன். நலமாக வீடு திரும்பினாள். சத்யாவுக்கு 1 வயதாகியது. திருப்பதியில் முடியெடுக்க எண்ணினோம். அதனால் குடும்பத்துடன் திருப்பதி சென்றோம். கோயிலுக்கு செல்லும் வழியில் என் கையை பிடித்து வந்த கோபி மறந்து வேறொருவரின் கையை பிடித்துச் செல்ல கோபியை காணோம் என்று அங்குமிங்கும் தேடினோம். நீண்ட நேரத்திற்கு பின் மைக்கில் அறிவிப்பை கேட்டோம். போலீஸ் பாதுகாப்பு அறையில் கோபி இருப்பதாக அறிவித்தார்கள். சென்று கோபியை அழைத்து வந்தோம். கோபி விவரமாக சொன்னதை போலீசார் பாராட்டினர். அதன் பின் சத்யாவுக்கு முடியெடுத்து காது குத்தி பெருமாளை வழிபட்டு வந்தோம். லட்சுமி நாராயணன் என்னும் வக்கீல் அறிமுகம் கிடைத்தது. பிரியாவின் 3வது பிறந்த நாளுக்கு வீட்டுக்கு வந்தார். வாழ்த்தினார். பிரியாவின் பிறந்தநாளை வீட்டில் கொண்டாடினோம். அவரும் கான்ட்ராக்ட் எடுத்தார். குவாரி வைத்திருந்தார். மாதவரம் பால் பண்ணையில் வேலை எடுத்திருந்தார். ஆர்பரில் வேலை எடுத்தார். எல்லா வேலைக்கும் சைட் இன்ஜினியராக நான் வேலை செய்தேன். கோபிக்கு அன்று 5வது பிறந்த நாள். அட்வொகேட் வந்திருந்தார். வாழ்த்தினார். திருவேற்காடு கோயிலுக்கு சென்று பிறந்தநாளை கொண்டாடினோம். அட்வொகேட் ஆலோசனைப்படி சின்மியா நகரில் குட்வில் நர்சரி ஸ்கூல் ஒன்றை ஆரம்பித்தேன். பள்ளி விளம்பரத்திற்காக கண்ணாவின் நண்பர்கள் சிவா, குமார் ஆகியோர் உதவி செய்தார்கள். புத்ரா ஸ்கூலில் வேலை பார்த்த ஆனந்தி என்ற ஆசிரியை பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள். கேசவர்த்தினி அருகே 4 கிரவுண்ட் நிலம் என் பெயருக்கு வாங்கினேன். மீனாவுக்கு நகைகள் வாங்கினேன். மீனாவின் ஆசைப்படி மீனாவும் நானும் திருமண கோலத்தில் போட்டோ ஒன்று எடுத்தோம். மீனா மிகவும் சந்தோஷமாக இருந்தாள்.